நேற்றுக்கு ஏன் நான் இந்த விலாகை போஸ்ட் பண்ணலைன்னு வீடியோ கடைசியில் பார்த்தா தான் தெரியும். ஸோ நேற்றுக்கான விலாகு தான் எடிட் பண்ண டைம் இல்லாத காரணத்தால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். காலமே அச்சுக்குட்டியோட அட்ராசிட்டி ஸ்டார்ட் ஆகியாச்சு. ரெட்டை கொம்பு கட்டிட்டு ஒரே ஜால்ரா தான். காலமே வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துருந்தேன். இந்த காலமை ஸ்பீடாக வேலை செய்தால் தான் அன்றைக்கி ஃபுல்லாக தான் சக்ஸஸாக கொண்டு போவேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக அந்த சோஃபாவில் வந்திருப்பேன். ஆன்லைன் கிளாஸ் கொடுக்கணும். தென் ஜஸ்ட் ஒன்று என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு பார்க்கலான்னு அப்படியே சாஞ்சு படுத்துட்டு வரேன், அப்படியே தூங்கிடுவேன். ஸோ இந்த ஒரு பிஹேவியர் எனக்கு உண்டு. காலமே லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிச்சிக்குட்டியே ஸ்கூலுக்கு கொண்டு விடணும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த லஞ்ச் பேக் தான். பெரிய லஞ்ச் பேக் தூக்கிட்டு போகிறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். 119 ரூபாய்க்கு 2 லஞ்ச் பேக். குட்டியாக பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்து தான் கிச்சும் அடி வச்சாச்சு, 2யும் எடுத்தாச்சு. நமக்கு வெளியே போகிறதுப்போ ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் இதில் அழகாக கொண்டு போகலாம். சூடு நிற்கிறதுக்காக தான் உள்ளாடி சில்வர் கோட்டிங் யாரை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததும் குட்டி மறந்தாலே அம்மா இதில் தான் கொண்டு போவேன்னு. வாட்டர் பாட்டில் வந்து பேக்கில் தான் வச்சுருக்க முடியும், இதில் வச்சுருக்க முடியாது. தென் லஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் அதிலே வச்சிடலாம். வீடியோலேயே டேக் பண்ணுறேன், தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க யூடியூப் வீடியோஸ் வந்து தான் நீங்கள் டேக் பண்ண ப்ராடக்ட்டை பார்க்கணும், இல்லைனா வாங்க முடியாது. வீட்டுக்கு வந்ததுமே ஒரு ஸ்கின் கேர் தொடங்கியாச்சு. இது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட். மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட் போகிறப்போ ஒரு ஆள் நிற்கும், இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இது ஹெர்பல் ப்ராடக்ட், இது அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனில் நிற்பாங்க. யாரெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அவங்கள பற்றி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அவங்க ஒரு சேலுக்கு வேண்டி நிற்கிறாங்க, இது ஒர்க் ஆகாது அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நைட்டு ஒரு ஒர்க் ப்ளவுஸு, அது ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிட்டு பாருங்கள் மடியிலே வந்து உட்காந்துருக்குது. அச்சுக்குட்டி தூங்கி எழும்புனா இப்படி தான். சரியாக தூங்கி எழும்பலைன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சாரிக்கு மேட்சிங்காக ஒரு ஒர்க் கொடுக்கணும். அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டு வாங்கினா அழகாக நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க மிஷினில் இது மாதிரி எம்ப்ராய்டரி போடணும். இது எப்படி போடணும், எப்படி வரையணும், அளவெடுத்து அது எல்லாமே நான் நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வர்றது கரெக்டாக நம்ம தைக்கிறோன்னா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. கட் பண்ணுறப்பவே 2 ஸ்லீவையும் ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கட் பண்ணி நம்ம லைனிங் கிளாத் வச்சு அடித்ததுக்கப்புறமாவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். சரியா? சப்போஸ் நம்ம அடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்து மறைச்சதுக்கப்புறமா லைனிங் கிளாத் வச்சு அடிச்சுட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ண மாட்டோம். ஸோ 2 கையும் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள், 2 சைடும். தென் ஸ்டிச் பண்ணுறதும் இவ்வளோ இடம் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. இப்படி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக தைக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி ஒரு பென்சில் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க 1/4 இன்ச்சுக்கு அளவெடுத்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இது மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வரும். சரியா? இப்போ ஆரி ஒர்க் பற்றி பார்க்கலாமா? ஆன்லைன் ஆரி கிளாஸில் 499 ரூபாய்க்கு நாங்களே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ கூட உங்களால் 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்க முடியாது. ஸோ 499 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.